Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா அது நேரம் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நேந்திர பழத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பழம் எடுத்தா போதும். அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ், உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா குட்டி குட்டியா நல்லா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல், இது வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரியவங்களுக்குன்னா இதை வச்சு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நெய், இவ்வளோ தான். ஏற்கனவே நமக்கு தெரியும் நேந்திரம் பழனாலே ரொம்ப ஹெல்த்தியானது தான். அது கூட இதெல்லாம் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பழத்தை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. என்னம்மா இப்போ இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக டோஸ்ட் ஆனோடனே மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லோ கலர் ஆகும் டோஸ்ட் ஆகும்போது. இது நீங்கள் வேறு பழம் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா செட் ஆகாது. இதுதான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். இப்போ என்ன செய்யலாம்னா நட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இது பண்ணிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இதாகும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ், இல்லைனா ஒரு 11 மணிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க சமயம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்ட நட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதை கடித்து சாப்பிடும்போது. இன்னொன்று நம்ம குட்டி குட்டியாக நெய்யில் வறுத்துருக்கனால அதை கடித்து சாப்பிடும்போதே அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை இதுக்கு மேலே அழகாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க கடித்து சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டூத் பிக்கிள் இருக்கும்ல நமக்கு இங்கே குச்சி மாதிரி, அதை கூட சொருவி கொடுத்திங்கன்னா அப்படி கடித்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று நம்ம நெய்யில் டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துருக்கனால இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதா நேந்திரம் பழம் சாப்பிட்றதுக்கும்
இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க, கொஞ்சம் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீஸ் கொடுத்தாலே போதும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாயந்தரம் இல்லைன்னா காலையில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா, ஏன்னா நேந்திரம் பழம் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஹெல்த்தியான பழம். அதே மாதிரி நம்ம அது கூட இந்த மாதிரி நட்ஸ் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஸ்டெமினா நல்லா அதிகமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களும் ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நட்ஸு தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிடும்போது அந்த நட்ஸ் வந்து நமக்கு வந்து கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரே. பெரியவங்க கூட இதை வந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், எங்களோட குட்டி டீச்சா அந்த சேனலை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கீழே வந்து லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ABCD 1 2 3 அதெல்லாம் எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்திங்கன்னா மறக்காமல் அதை போய் பாருங்கள். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.